வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது வரைக்கும் 9th சோஷியல் சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 10th சோஷியல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 10th புக்கை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஹிஸ்டரி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் INM இது எல்லாத்துலயுமே இது மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிட் 5ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஸோ அதனால டேரக்டா நம்ம யூனிட் 5ல இருந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 5 அப்படிங்கிறது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இந்த 19th century. ஸோ 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கின சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய லெசன்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வந்து ரெஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, ரெஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஸோ யார் மூலமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, எந்த இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. இப்போ நம்மளுடைய குரூப் 1 கொஸ்டின்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நாராயணகுரு எதை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் நாராயணகுரு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ல இருக்க ஒருத்தவங்க வந்து எங்க அவங்களுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ராமலிங்க அடிகள் இவருடைய பிறப்பிடம் என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவருடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா. ஸோ அதான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ லெசனுக்குள்ள போகலாம். ஸோ அகைன் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 or 2 பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த லெசன் அப்படிங்கிறது ஓவரால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் என்ன லெசன் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரெஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 19th centuryல உருவாக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து 2 கேட்டகரிஸ் வந்து உருவாகி இருக்கும். எப்படி அப்படின்னா ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். அதே மாதிரி ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிவைவல் பண்ணியிருப்பாங்க. ரிவைவல் அப்படிங்கிறது வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். ரெஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆ வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை வந்து சுட்டி காட்டி இதெல்லாமே வந்து நம்ம மறுபரிசீலனை செய்யணும், இதை வந்து நம்ம சீர்திருத்தணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்க எதெல்லாம் திருப்பி வேதங்களை நோக்கி செல், ஸோ நம்ம கிட்ட இல்லாத வந்து வெளியில நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத திருப்பி நம்ம தேடி எடுக்கிறதா வந்து ரிவைவலிஸ்ட்ல வரும். ஓகேங்களா? ஸோ ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் கீழே வரும். அதே மாதிரி ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் தியோபந்த் மூவ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிவைவலிஸ்ட்ல வரும். ஸோ இவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள் இல்லை, அடுத்தவங்க கிட்ட நம்ம எடுக்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளேயே திரும்ப திரும்ப நம்மளுடைய வேதங்களையும் நம்மளுடைய சாஸ்திரங்களையும் நம்மளுடைய பழமைகள்ல இருந்துமே வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ரெசிவ் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இவங்க வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒடுக்கப்பட்டவர்கள், சமூகத்துல பின்தங்கியவர்கள் அப்படிங்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் கல்வி அறிவு வேண்டும், அவங்களும் சமமான மக்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டங்கள் எடுத்திருக்கும். ஸோ அதுல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிபா புலே இன் புனே, நாராயணகுரு அண்ட் ஐயங்காளி இன் கேரளா அண்ட் ராமலிங்க அடிகள் அண்ட் ஐத்திதாசர் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாராயணகுரு அப்படிங்கிறவர் யாருடைய எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய பர்த் பிளேசஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏர்லி ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் இன் பெங்கால். ஸோ பெங்கால் என்ன உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த டைம்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாராம் மோகன் ராயோட பீரியட் வந்து 1772 to 1833. ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மூட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் எதிர்த்திருப்பார். ஓகேங்களா? ஸோ சத்தியை எதிர்த்ததோட முக்கிய பங்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய். ஸோ யாரோட சப்போர்ட்ல இருந்திருப்பாங்க, யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வில்லியம் பெண்டிக் பிரபு மூலியமா தான் வந்து இவங்களுக்கான சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அது மூலியமா வந்து சத்தியை ஒழிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போராடி இருப்பாங்க. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1829ல கம்ப்ளீட்டாவே வந்து சத்தியை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும். போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து இது சட்டமா உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இப்ப பிரம்ம சமாஜம் அப்படிங்கறது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1829ல நம்மளுக்கு சத்திய அபாலிஷ் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ இப்ப பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது 1828ல உருவாக்கியிருப்பாங்க. ஸோ யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 ஆகஸ்ட் 1828. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கும் ராம்மோகன் ராய்
Rammohn Roy founded the Brahmo Samaj on 20th August 1828. ஓகேங்களா. He opened a temple in Calcutta where there was no image that he laid on that no religion should be reviled or slightly or contemplatively spoken of or allured to அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ஒரு கோவில் ஒன்று திருப்பியிருப்பாரு, அந்த இடத்துல வந்து எந்த உருவ வழிபாடுகளும் இருக்காது அப்படிங்கறதையும் இவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சோ அடுத்தது யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கறத நம்ம இதுல பார்த்திருப்போம். ஸோ இவருடைய கொள்கைகள் எல்லாமே சிலது சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது கேசவ் சந்திர சென் அல்லது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ கேசவ் சந்திர சென் இவருடைய பார்ட்டிசிபேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஆதி பிரம்ம சமாஜ் இதுல இருந்து பிரிஞ்சிருப்பாங்க. பிரம்ம சமாஜ்ல இருந்து பிரிஞ்சு ஆதி பிரம்ம சமாஜ் அப்படிங்கறத உருவாக்கி இருப்பாங்க. சோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேசவ் பஸ்போர்ட். ஸோ இவங்களுடைய இதுல வந்து பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுல வந்து ரெண்டுமே பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கேசவ் left the Samaj and founded new organization. So தேவேந்திரநாத் அவருடைய ஆர்கனைசேஷன் thereafter come to be known as ஆதி பிரம்ம சமாஜ். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கறத இவர் உருவாக்கி இருப்பாரு. இவர் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆதி பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரியா பிரிஞ்சிருக்கும். ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் போராடி கடைசியில இவருடைய 14 year டாட்டருக்கு வந்து இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவர் மேல இருந்தக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாமே வந்து வீணா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருமே வந்து ஒரு ரெஃபார்ம்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவங்கள பத்தி விஷயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவருடைய முயற்சியின் மூலியமாக ஸோ வித்யாசாகரோட முயற்சி மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. ஸோ விடோஸ்க்குன்னு சொல்லிட்டு ரீமேரேஜ் ரெஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படிங்கறது வந்து உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா. திஸ் ஆக்ட் intended to improve the lot of child widows and save them from the perpetual widowhood. ஸோ விதவைகளுடைய மறுமண சட்டம் அப்படிங்கறது உருவாக்கி இருப்பாங்க. யார் தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். It was also the credit of Vidyasagar that was the first stage of consent was included in the Indian Penal Code, which was enacted in 1860. The age for marriage was fixed as 10 years. It was raised to 12 and 13 years in 1891 and 1925. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் சாரதா சட்டம் மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1930 தான் அகைன் பெண்களுக்கான வயது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14, ஆண்களுக்கான வயது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16 அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ sadly as reported in the age of consent committee 1929, the law remained on paper and the knowledge of it was confined to judges, lawyers and a few educated men. ஸோ இவங்களுக்கு மட்டுமே தெரியற மாதிரி இருந்துச்சு. சாதாரண மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது போய் சேரவில்லை அப்படிங்கிற விஷயத்தையுமே இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பிரார்த்தனா சமாஜம். ஸோ பிரார்த்தனா சமாஜம் யார் மூலியமா உருவாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆத்மரங் பாண்டுரங் மூலமா உருவாச்சு. ஓகேங்களா. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க, இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ இவங்களும் எந்த காலத்துல பிறந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இதுமே இதுல வந்து கேட்டிருந்தாங்க, மேட்ச் படங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் விடோ மேரேஜ் அசோசியேஷன். ஸோ விதவைகள் மறுமணத்துக்காக ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. அது யார் திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஜி ரானடே. ஸோ அவர் தான் வந்து இதோட ஃபவுண்டரா இருப்பாங்க. அடுத்தது பூனா சர்வஜனிக் சபா 1817. ஸோ இது யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிபா பூலே மூலமா உருவாகி இருக்கும். அந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இஸ் அட் 1884. தக்கான கல்வி கழகம் அப்படிங்கறதையும் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹிந்து ரிவைவலிசம் அப்படிங்கிறதுல சுவாமி தயானந்த சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ். ஸோ தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு 1875 ஒரு இதை வந்து தொடங்குறாரு. ஓகேங்களா. அவர் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து தொடங்குறாரு. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேதங்களை நோக்கிச்சல். ஸோ சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருவாங்க. வேதங்களை நோக்கிச்சல், நம்ம வேதங்களை இல்லாத எதுவுமே இல்லை, நம்ம ஏன் அடுத்தவங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதை வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பீஹெடட் பை த ஆரிய சமாஜ். ஸோ எங்க உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பஞ்சாப் த ரெஃபார்ம் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்பீஹெடட் பை த ஆரிய சமாஜ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ 1875. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஏஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. ஸோ 1824 to 1883 அவர் பிறந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோட புக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது புக்கு. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இவருடைய கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள் priest of தக்ஷிணேஸ்வர் நியர் கொல்கட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு priest அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இவருடைய கொள்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவா ஏ சிவா. சோ ஜீவனே சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சோ இதுலதான் வந்து எல்லாமே அடங்குது, தனியா போய் வேற எங்கேயும் தேடாதீங்க, மனுஷங்களுக்குள்ளதான் ஆண்டவன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையே இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சோ அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன். சோ இவரோட
சீடரா வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ விவேகானந்தர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமகிருஷ்ண மூவ்மெண்டோட ஸோ இவங்களுக்கு யார் யாரோட கனெக்ஷன் இருக்கு, ஸோ இவங்களை வந்து வழி பின்பற்றி அவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பெயர்ல ஒரு மிஷனை வந்து தொடங்கி இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ இது யாரால தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தாவால தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தியோசபிக்கல் மூமெண்ட். ஸோ இதுல இருந்து தியோசபிக்கல் மூமெண்ட்ல இருந்து என்னென்ன கட்டு சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.